பேசாம இந்த கங்குவா படம் பார்த்ததுக்கு நாலு சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் கங்குவா படம் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இந்த படம் நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. நிகழ்காலத்துல சூர்யா வந்து கோவால போலீஸுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அந்த சின்ன பையனும் சூர்யாவும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. சூர்யாவுக்கு அந்த பையனை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த பையனுக்கும் நமக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய படையே வருதுங்க. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சூர்யா வந்து நினைக்கிறாரு. ஏன் வந்து சூர்யா அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு? இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பூர்வ ஜென்ம பந்தம் வந்திருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. சரிப்பா, இந்த படத்துல கடந்த காலம் நிகழ்காலம்னு இத்தனை கதைகள் வந்திருக்கு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பரா இருக்க போகுது இப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா அதுதாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஸ்லோவா வந்து மூவ் ஆச்சுங்க. அது ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் காமெடின்ற பேர்ல கிரிஞ்ச பண்ணி வச்சிருக்காங்க. கிங்ஸ்லி விட்டா 100 படத்துக்கும் ஒரே மாதிரியே காமெடி பண்ணுவார் போல. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. சரி, நிகழ்காலத்துல தான் இப்படி இருக்கும், கடந்த கால ஸ்டோரி வரும்போது அப்படியே படம் பிக்கப் ஆகி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா கடந்த காலத்துலயும் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. அதுல 5 தீவு இருக்கு, ரோமானிய படையினர் வந்து ஒரு தீவை பிடிக்க வராங்க இப்படின்லாம் வந்து காட்டுறாங்க. காட்டுற எதையுமே தெளிவா வந்து அவங்க சொல்ல வரல. டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பமாவே வந்திருக்கு. என்னப்பா கடந்த காலத்துலயா நல்லா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இதுல இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுச்சு. இதுல இன்னொன்று கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. ஆனா கரெக்டா டைமுக்கு கத்திடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னையா உங்களை நம்பி படம் பார்க்க வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன்ஸ் வந்து சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு வந்து இருந்து எப்படியோ கிளைமேக்ஸை நல்லா எடுத்து இதை ஒரு பைசா வசூல் மூமெண்ட் ஆக்கிட்டாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா தாங்க. பாவம் மனுஷன் இந்த படத்துக்காண்டிய உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பு தான் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவே. அடுத்து என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்பவே டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த படத்தில் நெகட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அடிக்கிட்டே போகலாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் எமோஷ்னல் சீன்ஸ் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. இந்த படத்துக்கு உயிர் நாடியே இந்த எமோஷ்னல் சீன்ஸ் தான். ஆனால் இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் விட்டது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. சரி, இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் மியூசிக்காவது நல்லா இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் மியூசிக்கில் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. மியூசிக்கில் தான் சொதப்பினாங்கன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளேலையும் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் 2 மணி நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்க, கடைசி அரை மணி நேரம் உங்களுக்கு இந்த படம் வந்து திருப்தியாக வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கங்குவா படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.